வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம வெறும் ரொம்ப 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 பேசிக்கான மெத்தடு ட்ரேடிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுங்க. யாருமே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கற்றுக்கிட்டா தான் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் ரொம்ப அடிப்படையான விஷயம், ஒரு 2-3 கோடு போட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலான்னா நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இதை நீங்கள் பயிற்சி பண்ண 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 கண்டிப்பாக நம்புவீங்க. அதே மாதிரி நிறைய ப்ராஃபிட்டும் ட்ரேடிங்கில் எடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிஃப்டியில் ஆரம்பித்து பேங்க் நிஃப்டியிலேருந்து எல்லா மார்க்கெட்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ என்ன நடந்தது இன்றைக்கி மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று பார்ப்போங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ சி மெனி யூடியூப் சேனல்ஸ், ரீட் ட்ரேடிங் புக்ஸ், பெய்ட் கிளாஸஸ், செமினார்ஸ், பட் நோ ஒன் கண்ட்ரோல்ஸ் மை மைண்ட். பட் இன் யுவர் சிங்கிள் வேர்ட் கண்ட்ரோல் மை மைண்ட் லைக் ட்ரேடு வந்தால் எடுக்கலாம், இல்லை என்றால் சும்மா வெயிட் பண்ணலாம். உண்மையான விஷயங்க. அதாவது சப்போர்ட்டுக்கு வரும்போது ட்ரேட் எடுத்தால் போதுங்க. அது வரைக்கும் நீங்கள் எதை பற்றியுமே கண்டுக்க தேவையில்லை. இதுதான் சப்போர்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே இங்கே சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் இப்படி போயிருக்குது, அவன் கீழே வர்ற வரைக்கும் 2 மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் பை. அவசரப்பட்டு இந்த இடத்துல பை பண்ணுறது, அப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவான் அப்படின்னா நம்ம இங்கே செல் பண்ணலாம்ல, செல் பண்ணால் எப்படி இங்கே வந்துடுவான்ல, அப்படின்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யோசிக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு கம்முன்னு இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் வந்தாலும் தைரியமாக ட்ரேட் எடுக்க பாருங்கள். சரியா? அதான், அவ்வளோதான். சின்ன ட்ரிக்கு தான். இதை பேஸ் பண்ணி தான் இந்த சேனலே நான் உங்களுக்கு விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் nowadays I looking chart my eyes goes where support zone, super, where the resistance zone. Reason for the last 2 months in paper trading 2 lots per trade I am recovering my 5 years loss in bank nifty. ரொம்ப சந்தோஷங்க. இது நீங்கள் ரொம்ப டிசிப்ளின் தான் தேவைங்க, ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் அதாவது அது ஒழுக்கம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் நிறைய பயிற்சி பண்ண தான் வரும். ஸோ முதல்ல நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும். ஒழுக்கத்தை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேடிங்குள்ளார வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் லாஸ்ன்னு சொல்கிறீங்க, அதை நீங்கள் 5 months கூட ஆகாதுங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ரொம்ப டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஒன்லி ஐ லுக்கிங் பூமாலை அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போதுங்க. ரொம்ப 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 இதுவே போதுமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக டைவர்ட் ஆகிடாதீங்க. சரியா? ஐ சி யுவர் வீடியோஸ் ஃபார் த லாஸ்ட் 3 months வித்தவுட் ஃபாலோவிங். வென் ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ட்ஸ் தேர் ஆஃப்டர் ஐ எம் சப்ஸ்கிரைபிங் டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் 300 வீடியோக்கு மேலே போட்டேன்னு நினைக்கிறேங்க. 300லேயும் நான் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்லாம் நான் சொன்னதே இல்லை. இது என்னென்ன நாலேஜை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, நானும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வந்திருக்கிறேன். ஸோ என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பண்ணாமலேயும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? பட் ஆனால் என்ன சொல்கிறேங்கிறதுல ஃபோக்கஸ் அதிகமாக வைங்க. அதை நிறைய பயிற்சி பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜின்னு யூடியூப்பில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய பேர் மெசேஜில் சொல்கிறேன். நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய சேனலில் நீங்கள் என்ன இன்றைக்கி சொல்லி தந்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் யூடியூப் வர்றதில்லை அப்படின்லாம் மெசேஜ் அனுப்புகிறீங்க. வெரி குட். ஏன்னா நீங்கள் பல விஷயத்தை பார்க்கும்போது பல விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப எல்லா கான்செப்டையும் ட்ரை பண்ணி நீங்கள் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஒன்லி பூ மாலை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் ஸ்டில் ஆன் பேப்பர் ட்ரேடிங் when I successfully completed 6 months. இங்கே தான் சொன்னேன், இந்த இடத்துல படிக்கும்போது சொன்னேன். இது மெசேஜ் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். 6 மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுலேயே உங்களோட டிசிப்ளின் தெரியுது. நான் 6 மாதம் அப்படின்னு சொல்கிறது அது கண்டிப்பாக தேவைப்படும் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு. இங்கேயே உங்களோட டிசிப்ளின் தெரியுது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தென் ஐ வில் ஸ்டார்ட் a நியூ ட்ரேடிங் ஜேர்னி. ஆல் தி பெஸ்ட். You are a hidden thankful person in my trading life. Thank you so much
பை சான்ஸ் வில் மீட் யூ ரியல் லைஃப் ஐ வில் கம் வித் பூ மாலை என்ட்ரி. ஐ லவ் இட். ஓகேங்க, பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். நிறைய பூ மாலையோட தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது பார்ப்போம். முதல்ல ஜெயிப்போம், அப்புறமா பார்ப்போம். சரியா? ப்ளீஸ் ஆனால் உங்கள் திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்க. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, அண்ணா நடக்க போகுது, நடக்க இருப்பது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நீங்கள் எத்தனை நாள் ட்ரேடிங் பண்ணுறீங்க? எங்களுக்கு 6 மாதம் ட்ரேடிங் எடுத்தால் போதும்னு சொல்கிறீங்க. அந்த 6 மாதம் டைம் கொடுக்க நீங்கள் எத்தனை வருஷம் ட்ரேடிங் பண்ணீங்க? அது ரொம்ப வருஷங்க, நிறைய வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு விளையாட்டாக ஆரம்பித்து அப்புறம் இது வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி இது என்ன நம்மளால் முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பித்து முடியாது போலவே அப்படின்னு விடுற மாதிரி வந்து அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பேசிக்ஸில் போய் அது நிறைய நிறைய ஸ்டோரிங்க. அது சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரி. நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக. அப்புறம் அப்புறம் வந்துட்டு சில பேர் வந்து லைவ் மார்க்கெட்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. லைவ் மார்க்கெட்டில் நான் ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லைங்க. இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த லைவ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு எதனா ஒரு விலை வச்சிடலான்னு இருக்கிறேன். யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஒரு $1000 பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லைவாக ட்ரேட் பண்ணுறது எந்த சார்ட் வேணாலும் நான் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ என்கிட்ட கேபிட்டலில் உங்கள் மேட்ச் ஆகாது கண்டிப்பாக. ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறதுல நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸை வேரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து $1000 $2000 அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம். நிறைய பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயம், நான் இந்த லைவுக்காகவே நான் இந்த இது ட்விட்டர் பேஜில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இது என்ன, இது நேற்று பண்ண போஸ்ட்டு. ஆல் டைம் ஹை வில் பி த டார்கெட். எதில் போட்டேன்? கோல்டில் போட்டேன். கோல்டில் தான் பெரும்பாலும் ட்விட்டரில் வந்து நம்ம வந்து போடுறதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்ட இங்கே வரும்போது வந்துட்டு நம்ம பையை எதிர்பார்க்கலாம். இதோடைய டார்கெட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆல் டைம் ஹை. இவ்வளோதான் ட்விட்டு. இந்த ட்ரேடு நான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரேடு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு மத்தியானம் போல் வந்துட்டு ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல நம்ம ட்வீட் பண்ணோம், இந்த இடத்துல பண்ணியிருந்தோம். எங்கே வரைக்கும் வந்திருக்குது? மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஆல் டைம் டார்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போது கரண்ட் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் வந்துட்டான். ஆல் டைம் டார்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி நான் வந்து சொன்னேன். இந்த இடம் வரைக்கும் வந்திருக்குது. இது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஒரு லாட் போட்டிங்கன்னா $2000 மேலே வந்துடும். 5 லாட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா $10,000 வந்துடும். ஸோ லைவில் வந்தீங்கனாலும் நான் இதான் சொல்லுவேன். என்னடா $1000 கேட்குறீங்க, $2000 சொல்கிறீங்களே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு ட்ரேடில் நீங்கள் $10,000 சம்பாதிக்கலாம். அதுக்காக நான் லைவ் ஆரம்பிப்பேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணாமல் என்னை பார்த்து காப்பி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லைனா வேறு யாருக்காச்சும் உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ் வேறு யாருக்காவது வந்து நீங்கள் சொல்லித்தரணும்னு நினச்சாலும் நீங்கள் சொல்லித்தரலாம். என்னை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சேனல் கிடையாது அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால் தயவுசெய்து கற்றுக்கோங்க. என்கிட்ட வந்து லைவ் வந்து கேட்கவே கேட்காதீங்க. லைவ் எனக்கு தோணும் போது நான் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். $1000 $80,000 வரும். $2000 $1,50,000 மேலே வரும். தயாராக இருங்க. லைவ் நான் கண்டிப்பாக வந்து வர்றேன். ஆனால் பெரும் பணம் வந்து நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? சரி, ஓகே. என்னடா அது இன்றைக்கி வந்து ஆரம்பமே இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டு. நம்ம மார்க்கெட்டை பார்ப்போமா? ஸோ லைவ் பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன புரியல, என்ன அதாவது நீங்கள் கோல்டில் ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்த்தீங்க, அதே பேட்டர்ன் இங்கே வந்து உல்ட்டாவாக இருக்குது. இதே இது நிஃப்டியில் போய் பாருங்கள். நிஃப்டியில் அதே பேட்டர்ன் தான். பேங்கில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே பேட்டர்ன் தான். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்துட்டு மேலே போய் கீழே திரும்ப அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போயிருக்குது. 25,000லேருந்து 25,200 போயிருக்கு. ஜஸ்ட் இன் எ மேட்ரு ஆஃப் டைம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார நடந்திருக்கு. 15-20 நிமிஷத்துக்குள்ளார.
ஏன் உங்களால் வந்து பொறுமையாக இது வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியல? வந்தால் ட்ரேடு, இல்லைன்னா ட்ரேடு கிடையாது அப்படின்னு ஏன் வெயிட் பண்ண முடியல? ஏன் இதை பயிற்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ அதே இடத்துல தான் வந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறான். நான் என்ன சொல்லியிருக்கேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போர்ட்டுங்கிறது இல்லை ட்ரெண்ட் லைனுங்கிறது அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு தான் கீழே வரணும்னு அவசியம் இல்லை. ட்ரெண்ட் லைனை டச் பண்ணாமலேயும் கீழே வரலாம், இல்லைனா டச் பண்ண உடனே வரலாம், இல்லைனா டச் பண்ணி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்பவும் கூட வந்து கீழே வரலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரைகிறீங்க, இந்த சப்போர்ட் எதுக்கு வரைகிறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா பையர்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு திரும்பவும் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன் அது நடக்குது அப்படின்னா ரிமெம்பரன்ஸ். நம்ம இப்போ தங்கம் வந்து 50,000 ரூபாய்க்கு வந்து விற்றுக்கிட்டு இருக்குதுங்க. 50,000 ரூபா தங்கம் விற்றுக்கிட்டு இருக்கிற தங்கம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் 60,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 60,000 ஆனோன்னே 50,000 ரூபாயிலே வாங்கியிருக்கலாமோ, என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே தங்கம் விலை மறுபடியும் கம்மியாகிட்டே வருது. எங்கே வருது? 50,000த்துக்கே வந்துருச்சு. 50,000த்துக்கு வந்தோன்னே மிஸ் பண்ணவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க, திரும்பவும் இவன் மேலே போயிட்டானா இந்த விலை நம்மளுக்கு கிடைக்காது, அதனால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறாங்க பார்த்தீங்களா. அவங்க இந்த விலை கம்மியாக இருக்குது, 10,000 ரூபா கம்மியாக இருக்குது, வாங்கலான்னு வாங்குறவங்க, ட்ரேடு பண்ணுறவங்க, அதாவது தங்க வர்த்தகம் பண்ணுறவங்க, அதை கடையெல்லாம் வச்சுருக்காங்களே, தங்கம் மொத்தமாக வாங்குறாங்களே, அவங்கெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்குன்னு எல்லோரும் வாங்கும்போது என்ன ஆகுது, திரும்ப வந்து மேலே போய் என்ன ரிமெம்பரன்ஸ் 50,000 ரூபாலேருந்து மேலே போச்சு, திரும்ப 50,000 ரூபாய்க்கு வரும்போது வாங்கினா மேலே போகணும் எல்லோரும் எதிர்பார்த்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, மேலே போயிடுது. உடனே எப்படி கீழே போகுது அப்படிலாம் வந்து கேட்காதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் வந்து ரொம்ப சைல்டிஷ் கேள்விகள் எதுவுமே வந்து வேண்டாம். நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற விஷயத்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடம் சார்ட். சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு எத்தனை நாள் போயிருக்கான்? 1 2 3 4 நாள் போயிருக்கிறான். 4 days. 4 நாளாக ஒரு இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது. எங்கே வரைக்கும் போயிருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒரே இடத்துல எடுக்கல. ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்டாக இருக்குது. மொதல் தடவை இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், 2வது தடவை இவ்வளோ தூரம், 3வது தடவை இன்னும் கூட கொஞ்சம் மேலே, 4வது தடவை இன்னும் கொஞ்சம் மேலே, 5வது தடவை இன்னும் நல்லா மேலே போயிருக்கு. திரும்ப திரும்ப நடக்குது. இதே தான் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதில் காமிச்சேன், கோல்டில் காமிச்சேன். அது என்ன மார்க்கெட்டு? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுலேயும் அதான் நடக்குது, இதுலேயும் இதான் நடக்குது. அது கோல்டு, இது நிஃப்டி. சரி, நிஃப்டியில் தான் இப்படி நடக்குது. பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஒரு 2 நாளாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். அதில் ஒரு 5 நாளாக 4 நாளாக பண்ணிகிட்டே இருக்கானா, இதில் ஒரு 2 நாளாக பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான், கீழே வந்துட்டு மேலே போகும்போது ஒரு ரேஞ்சு, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போகிறான், இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே, திரும்ப போவானா என்னமோ தெரியாது. பட் ஆனால் சப்போர்ட்டுக்கு வந்தால் மேலே போகிறான். சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு போகலங்க. உங்களுக்கு அந்த பூமாலை என்ட்ரி கொடுத்துட்டு தான் போகிறான். இவன் எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்கள். 375, 375லேருந்து எங்கே போயிருக்கான்? 540 வரைக்கும், 530 வரைக்கும் போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. 400லேருந்து 500 போயிருக்கான், 100 புள்ளி போயிருக்கான், கடைசி நிமிஷத்தில் போயிருக்கான். சரி, எங்கேருந்து கீழே வந்துருக்கிறான் பாருங்கள். இது பாருங்கள், 650. இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆஸ் எ பிகினராக. அப்போ இது என்னது? 650. 650லேருந்து எங்கே வந்திருக்கிறான்? 400க்கே வந்திருக்கிறான். 350க்கே வந்திருக்கிறான். 300 புள்ளி கீழே விழுந்துருக்கிறான். இதில் நான் லைவில் வந்து என்ன சொல்லித்தர போகிறேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் தான் வரும். இது நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் 10 பைசா செலவு இல்லாமல் இந்த விஷயத்தை கற்றுக்கலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. 2-3 கோடு போட்டு சம்பாரிச்சுட்டு போயிடலாம். இது ஃப்யூச்சர் தான் உங்களால் பண்ண முடியாது. 1.5 லட்ச ரூபா வேணும் ஒரு லாட்டு பண்ணுறதுக்கு, நான் அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன்ஸை போயிடுங்க. ஆப்ஷன்ஸ்லேயும் அதாங்க நடக்குது. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் கீழே வரோம். இங்கே பாருங்கள், இது இன்றைக்கி வந்து இதான லோ, இன்னைக்கு லோக்கே வந்திருக்கிறானா, வந்துட்டு மேலே போயிருங்க. நீ இன்றைக்கி லோ வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான் பிரச்சனை. அங்கே தான் இருக்குது பிரச்சனையே. அவசரப்பட்டு இது ஒரு லோன், நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் திரும்ப நான் தான் சொல்கிறேன். நிஃப்டிலாம் இன்றைக்கி வந்து
கண்ணா பின்னான்னு வந்து போனான். எங்கேருந்து போனான்? ₹1 போனான். ₹1 ₹40 ₹45 போனான். ₹25 ₹35 இருந்தெல்லாம் வந்து மேலே போனான். என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ட்ரெண்ட் லைன், திரும்ப ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்குது? 4-5 நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் போடுறது கஷ்டமா? நான் எங்கேருந்து ட்ரெண்ட் லைன் போடணும்? நான் போன வருஷத்துலேருந்து போடவா, இல்லைனா 40 வருஷத்துக்கு முன்னாடிருந்து ட்ரெண்ட் லைன் போடவா? ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஸ்க்ரீனோட சைஸ் எனக்கு தெரியாது. பெரிய ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் கண்ணில் என்ன தெரியுது, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த தெரிகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போடுங்க, போதும். அதுக்கு மேலே வேணாம். அது எப்படி போடுவீங்க? 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். 3வது பாயிண்ட் கிடச்சிருச்சு, 4வது பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. இந்த இடத்துலையும் பக்கத்தில் வந்து போய்டும். தொட்டுட்டு போவான்னு எதிர்பார்க்காதீங்க, தொடாமல் கூட போயிடுவான். பட் நீ ஓப்பன்லேயே ஃபஸ்ட்டு கேண்டில், அதனால் நம்ம இந்த ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். மேலே கூட என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், மேலே கரெக்டாக அங்கே தான் போயிருக்கிறான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய மூவ் ஆச்சு, இங்கிருந்து இங்கே போயிருக்கிறான். 200 புள்ளி மூவ்மெண்ட்டு. ஆனால் எங்கே போய் ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்கள். கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே, அதுக்கும் கொஞ்சம் மேலே. ரொம்ப வேகமாக பேசுகிறனோ? சரி, ஓகே. சரி, நம்ம எப்பவும் போல் ஆரம்பிப்போமா? எதுலேருந்து ஆரம்பிப்போம்? நிஃப்டி தான் இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது, அதனால் நம்ம நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நிஃப்டி வந்துட்டு நான் சென்செக்ஸில் சொல்லிட்டு இருந்தேன். உங்களை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சென்செக்ஸ் வந்துட்டு நிஃப்டியில் நான் இதை சொல்லலை. ஆனால் என்ன சொல்லுவேன், சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குன்னு இந்த பேட்டர்னை வரைஞ்சி காமிச்சேன் நேற்று. அதை யாரெல்லாம் கவனித்து நிஃப்டியில் போய் அந்த பேட்டர்ன் வந்து இருக்குதான்னு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து அழகாக வந்து பிடிச்சிருந்துருப்பீங்க. அப்படியே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் 5 மினிட்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியாது. கொஞ்சம் 2-3 நாளாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சுருக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இவன் மேலே போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறான், கீழே வரும்போதெல்லாம் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான். இது எப்படி உல்ட்டாவாக எப்படி நடக்கும்? மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆவான், கீழே வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டே வருவான். ஸோ இப்படி ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருவான், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வருவான், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருவான். இதை தான் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து சும்மா இன்னும் வந்து நம்ம பேரே வைக்கல, இந்த பேரே வந்து நம்ம பேட்டர்னே வந்து ஆயிடுச்சு. இது தொடர்ந்து நடக்குது, எல்லா மார்க்கெட்லேயுமே நடக்குது. பிட்காயினில் இது நடக்குமா? இது க்ரூட் ஆயிலில் இது நடக்குமா? அப்புறம் வேறு என்ன கேட்பீங்க? ஃபாரெக்ஸில் இது நடக்குமா? ஃபாரெக்ஸ் பேரில் எல்லாத்துலேயும் நடக்கும். ட்ரேடு பண்ணலாம். இந்த உலகத்தில் ட்ரேட் பண்ணுற சார்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, பேட்டர்ன் நடக்குது. இப்படி தான் நடக்குது மார்க்கெட். கொஞ்சம் எச்சுமிச்சா வந்து நடக்குது. கொஞ்சம் இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் வரைக்கும் வரல, வராமல் இங்கிருந்தே வந்து போயிட்டான். அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் தொடர்ந்து நடக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவலுக்கு வந்திருந்தானா காலையிலேயே பை எடுத்துருந்துருப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலு வராமலேயே மேலே போயிட்டான். வராமலேயே மேலே போயிட்டு திரும்பவும் வந்து கீழே இது வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருப்போம். இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்டெம்ப்ட் பண்ணுறவங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பூமாலை என்ட்ரி இங்கேருந்து இப்படி வந்து போவான்னு எதிர்பார்க்கலாம். இது செல்லுனா எப்படி வருவான்? கீழே இருந்து இப்படி வருவான். இப்படி வந்தான் அப்படின்னா இதை ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் செல்லை ட்ரை பண்ணலாம். இதுதான் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குது, இங்கேருந்தே வந்து அப்படியே ஒரே ஷாட்டில் மேலே போயிட்டான். எங்கே போயிருக்கான் பாருங்கள், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் போயிட்டான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகும்போதே நீங்கள் ஏற்கனவே வந்து, அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்ப்போம் எது வரைக்கும் போவான் அப்படின்னு. புரியுதுங்களா? எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்ப்போம்? ஹிஸ்ட்ரி பார்த்து தான் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இதுதான் ரெசிஸ்டன்ஸு. நேற்றைக்கு கூட அதே இடத்துலேருந்து தான் வந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில்
அந்த இடம்னு எப்போவுமே சொல்லக்கூடாதுங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில், அதாவது இதுலேருந்து விக்கு கொஞ்சம் மேலே போகலாம், போயிட்டு திரும்ப வந்து ஃபாலோ ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். கண்டிப்பாக மார்க்கெட்டு இந்த மாதிரி மேலே போயிட்டு இருக்கும்போது ட்ரெண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டு உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், 3 விதத்தில் தான் நான் வருது மார்க்கெட்டை. ஒன்று மேலே போகுது, அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கீழே வருது டவுன் ட்ரெண்டு, இல்லைன்னா சைட்வேஸ். இது 3 தான் மார்க்கெட்டில். இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது அது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து ட்ரேடு எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். பொறுமையாக இருந்து யாராச்சும் சிக்னல் கொடுப்பாங்க, யாரை பார்த்தாச்சும் ட்ரேட் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது, நீங்களே கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் பொறுமையாக வந்து கற்றுக்கங்க. அவசரமே வேணாம், பொறுமையாக நம்ம ஜெயிக்கலாம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டுறீங்களா? ட்ரெண்ட் லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலுக்கு பக்கத்துலேருந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டானா, இங்கிருந்து எவ்வளோ தூரம் மேலே போனான், வேகமாக மேலே போனான் பார்த்தீங்களா? ஆனால் இந்த இடத்துலேருந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டான். இந்த ஸ்லோ டவுன் ஆகிறதே வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எத்தனை நிமிஷம்? 10, 20, 30, 40, 50 நிமிஷமாக நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. முடியாமல் கீழே வந்துட்டான். திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியல, முடியாமல் கீழேயும் வந்துட்டான். திரும்பவும் மேலே இது வரைக்கும் போயிருக்கிறான், கீழே வரவே இல்லை, அப்படியே மேலே போயிட்டான். நமக்கு எது டார்கெட்டு? ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட்டு. மேலே போய் கீழே வந்திருக்கிறான், கீழே இந்த லெவலுக்கு வரல. மேலே போய் கீழே வந்திருக்கிறான், கீழே இந்த லெவலுக்கு வர முடியாமல் எங்கே இருந்து மேலே போயிடும். எவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா அவன் இங்கேருந்தே போவான். இன்னும் கூட கொஞ்சம் இப்படி வந்துட்டு இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு கூட போயிருந்துருக்கலாம். எப்படி வந்து இந்த லெவலுக்கு பக்கத்தில் இன்றைக்கி வந்து வந்துட்டு போயிருக்கானோ அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் ஆனால் இங்கேருந்தே போயிருக்கான். அவ்வளோ பையிங் ப்ரெஷர், ஒரே அடியாக மேலே கொண்டு போயிட்டான். அப்போது இன்றைக்கி 2 மூவ் நல்ல மூவ், அதாவது மேலே நல்லா போச்சு, இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஃப்ளாக் மாதிரி பேட்டர்ன் சொல்லுவோம். இதை மறுபடியும் வந்து அந்த ஃப்ளாகுடைய போலை வந்து கனெக்ட் பண்ணுறாள். அதாவது இந்த கொடி கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பம் கொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பத்தோடைய ஹைட்டுக்கு திரும்ப வந்து போவான் அப்படிங்கிறத இந்த பேட்டர்னுடைய லாஜிக். அதே மாதிரி வந்து மேலே போனால் நம்மளுக்கும் தெரியும் என்ன அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எங்கேயா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது, யாராலையுமே எதிர்பார்க்க முடியாது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து மேலே போச்சு, ப்ரைஸ் இந்த இடத்துல கொடி மாதிரி வந்தது, மேலே போச்சு, இந்த இடத்துல திரும்ப கொடி மாதிரி வந்துருக்குது, மேலே தானே போனோம், கீழே வந்து தான். ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், பெரிய பிக்சர் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைன் டார்கெட் அடிச்சிட்டான். டார்கெட்டுக்கு அப்புறமும் இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி வந்து எவ்வளோ மூவ் ஆகும்? யூஸ்வலாக 150லேருந்து 200 புள்ளி தான் மூவ் ஆகும். அப்போ 25,000லேருந்து எங்கே வந்துட்டான்? 25,200க்கே வந்துட்டான். 200 புள்ளி அன்யூஷுவலாக மூவ் ஆகிருக்கிறான். இன்னும் மேலே போவான்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு அளவு தான். அப்போ இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகிடுவான், நான் இங்கே வந்து செல் எடுக்கலாமான்னா உங்கள் செல்லு வந்து இங்கே கிடையாது, உங்கள் செல்லு ட்ரெண்ட் லைன் பக்கத்தில். தைரியம் இருந்தால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பூ மாலை என்ட்ரி இங்கே கிடைச்சிருக்குது. அப்போ கூட என்ன பண்ணிடுதுன்னா இந்த பாடி லெவலுக்கு வந்துட்டே வந்துட்டான், இந்த எக்ஸாக்ட் லெவலுக்கு வரல. பட் ஆனால் என்ன பண்ணிருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்கிறான், வந்தானா நெக்ஸ்ட் டைமும் திரும்ப போவான் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல பை ட்ரேடை கண்டிப்பாக எடுக்காதீங்க. உங்களை பை பண்ண வைக்கிறதுக்கு நிறையா முயற்சி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பெரிய கேண்டல்லாம் வந்துருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க, ஆஹா பிரேக் ஆகி மேலே போயிடுவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பை ட்ரேட் எடுப்பீங்க. நீங்கள் பை எடுத்தோன்னா மொத்தமாக கீழே வந்துடுவான். இந்த ட்ரேடு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை செல்லு அட்டம்ப்ட் எதனாச்சும் நீங்கள் தைரியமாக இந்த ரேஞ்சில் எதனா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எங்கன்னா ஒரே அடியாக இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்களா, ப்ராஃபிட்டை கன்ஃபார்மாக புக் பண்ணணும். அதே மாதிரி பை ட்ரேடும் அட்டம்ப்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டு. இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பை பண்ணுறதா? இன்னும் கீழே போனான்னா என்ன பண்ணுறது? இன்னும் கீழே போக மாட்டான், அவ்வளோதான் மூமெண்ட்டு.
200 புள்ளி மேலே போயிருக்கிறான், 200 புள்ளி கீழே வந்துட்டான். சரி, பயமாக இருந்தால் விட்டுருங்க. பயமாக இருந்ததுன்னா அதை பயிற்சி பண்ணினீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. பயிற்சி பண்ணலை, ஆரம்ப நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா பயமாக இருக்குது விட்டுட்டீங்க. இங்கேருந்து என்ன பண்ணான், நேராக மேலே போயிட்டு எங்கே வந்திருக்கிறான்னு பாருங்கள், எக்ஸாக்டாக அங்கே தான் வந்துருக்கு. அப்போ இது பூமாலை என்ட்ரியா? இதை தைரியமாக பண்ணுவீங்களா? இதை தைரியமாக பை பண்ணலாம்ல? இதை நீங்கள் பை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இது எப்படி வந்து இவ்வளோ தூரம் பெருசாக கீழே விழுந்தானோ அதே மாதிரி இது இவ்வளோ தூரம் பெருசாக மேலே போவான்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ அடுத்த டார்கெட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான், இது வரைக்கும் போவான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போவான், அதுலேருந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது, ப்ரைஸ் இப்படி கீழே வந்துருக்குன்னா திரும்ப வந்து மேலே வரும்போது இவ்வளோ தான் வருவான் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், நேராக மேலேயே போயிட்டான். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்துகிட்டு கம்முன்னு வந்து விட்டுற வேண்டியது. நேற்று ஒரு அன்பர் வந்து மெசேஜில் சொல்லியிருந்தார், இவ்வளோ நாளாக நான் நிஃப்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நிஃப்டி மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு நான் நேற்று தான் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணேன், பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தார். அவர் இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நிஃப்டி பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நிஃப்டி பண்ணியிருந்தார் அப்படின்னா என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன் நான். சரிங்களா, உங்களுக்கு ட்ரேடு, அருமையான ட்ரேடு இங்கே கிடச்சிது. இங்கெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு வந்து ட்ரேடு கிடைக்கல. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்ல மூமெண்ட் இருந்தது, பட் ஆனால் உங்களுக்கான என்ட்ரியை வந்து அவன் கொடுக்கல. ஐதர் இங்கே வந்திருக்கணும், இல்லைனா இங்கேனா வந்திருக்கணும், ரெண்டுமே பண்ணல. அப்புறம் இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து விழுந்துக்கிட்டு இருந்தால், இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பற்றி உங்களுக்கு எதனாச்சும் ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்த்துருந்துக்கலாம். ஃப்ளாக் பேட்டர்னை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது. இப்போ இந்த செல்லும் நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ண வேண்டிய செல்லு, நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் எடுத்துருந்துக்கலாம். இதுவும் வந்துட்டு தைரியமாக பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே இதையும் வந்து எடுத்துருந்துருக்கணும், இதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசியாக பூமாலை என்ட்ரி கொடுத்தான், திரும்ப வந்து 200 புள்ளி வந்து கொடுத்துட்டான். சரிங்களா, சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஜீரோ டு ஹீரோ ட்ரேட் எல்லாமே நடந்தது, அதெல்லாம் தனி வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். இப்போ காலங்காத்தால் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இதெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. காலங்காத்தால் எங்கே ஓப்பன் ஆச்சு, 25,000, 25, 30 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அப்போ 25,000ங்கிற மேஜிக் நம்பரு எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,100ங்கிறதே இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ காலையில் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் அது பாட்டுக்கு மேலே போயிட்டு இருந்தது. 25,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு இந்த மணியில் நீங்கள் எடுத்து ட்ரேடை ஆரம்பிச்சிக்கிறீங்க. 25,000 கால் ஆப்ஷன். 25,000 கால் ஆப்ஷனில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட் லெவல். ஆனால் ஒரே பிரச்சனை, ஃபஸ்ட்டு கேண்டிலே அங்கே வந்துட்டான். சப்போர்ட் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில்லே நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒரு வேளை இப்படி போய் இப்படி வந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வந்துருக்கலாம். இது பியூட்டிஃபுல் ட்ரேடாக ஆயிருந்திருக்கும். அப்போது இதில் வந்து திரும்ப வந்து அதே ஃப்ளாக் பேட்டர்ன், திரும்ப கீழே வரவன் என்ன பண்ணான், கீழே வரைக்கும் வந்திருந்தான்னா நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். இதுவும் கீழே வரைக்கும் வரல. இப்போ எங்கே போயிருக்கிறான், ட்ரெண்ட் லைனு நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்து ஃபாலோ ஆகி கீழே வந்தவன் நீங்கள் எங்கே அட்டன் பண்ணுவீங்க ட்ரேடு, இங்கே அட்டன் பண்ணணும். அட்டம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனான். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸாகவே வந்து இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் சப்போர்ட் எடுக்கலை, கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான். ஒரே லெவலில் சப்போர்ட் எடுக்கலை, கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான். ஒரே லெவலில் சப்போர்ட்டு எடுக்கலை, கொஞ்சமாக கீழே வந்திருக்கிறான். இனி ஓப்பனே அங்கே இருந்ததுனால இப்போ இதே லெவலில் சப்போர்ட் எடுப்பானா, கொஞ்சம் கீழே வந்து தான் போவான். ஏன், ப்ரைஸு ட்ரெண்ட் ஆகிறான். இங்கேயும் அதே தான் நடக்குது, ஒரே லெவலில் எடுக்கலை. அப்போ ஒரே லெவலில் சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருவீங்க. அதுவும் சப்போர்ட் தான், அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான், பட் ஆனால் ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை இங்கேயே ட்ரேடு அட்டெம்ப்ட் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லா தெரியணும் ப்ரைஸு கொஞ்சம் கீழே வந்து தான் போகும் அப்படின்னு.
அதனால் நீங்கள் ஒருவேளை அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணியிருந்து இங்கே தான் அட்டெம்ப்டே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணினீங்க அப்படின்னா 225லேருந்து 25லேருந்து 225க்கே போயிடுச்சு ப்ரைஸ். 200 புள்ளி கொடுத்தது. காலையில் இங்கெல்லாம் ட்ரேடு இல்லை. இங்கேயும் வந்து போயிட்டு கீழே வந்திருந்தானே ட்ரேடு. திரும்ப இவ்வளோ தூரம் போகும்போது செல் ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வருமா அப்படின்பா மொத்தமாக ட்ராப் ஆகிட்டான். இந்த மாதிரி ட்ராப் ஆனாலே எங்கே வந்துடுவான்? இங்கே வந்துடுவான், ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடுவான். ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து தான் போயிருக்கிறான். அப்போ இங்கிருந்து போனான்னா எங்கே வரைக்கும் போவான்? ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கேயே இருக்குது, அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, போதும், அவ்வளோதான். இந்த 225 வரைக்கும் போவான்னு தெரியவே தெரியாது. நம்ம இந்த டார்கெட்லேயே ரெடி ஆகிடணும். 25 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு போகும்போதே வந்து அதுவே பெரிய விஷயம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இல்லை 150க்கு போயிட்டான் அப்படின்னா போதும், அதோடு வந்து முடிச்சுக்கலாம். இல்லை நான் என்ட்ரி அட் எக்ஸிட்டில் ரொம்ப தெளிவாகிட்டேன், அதனால் நான் என்ட்ரி அட் எக்ஸிட்டை நான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வாதம் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் 1 மணி நேரமாக வந்து இந்த இடத்த கட் பண்ணவே இல்லை. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கீழே வர போகிறான் அப்படின்னு. இந்த இடத்த 20 நிமிஷமாக கட் பண்ணவே இல்லை, மேலே போய்ட்டு கொஞ்சமாக கீழே வந்துட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக வந்து போயாச்சு. அப்போ இது வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே அடியாக மேலே போனால் பார்த்தீங்களா, இங்கே ரிவர்ஸலே நடக்கலை, மேலே போய்கிட்டே இருக்கிறான். அப்போ போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டுக்கலாம். எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து. என்ட்ரி வந்து நம்ம சொல்லிடுறோம், எக்ஸிட் வந்து உங்களுடைய சௌரியம் தான். எப்படியோ சில பேர் ப்ராஃபிட்டை பார்த்தோன்னா புக் பண்ணுவாங்க, சில பேர் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு இதுவும் வந்து மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க. 25,000 புட் ஆப்ஷன் கூட என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸு ட்ரெண்ட் ஆகிட்டு தான் வரான், பொறுமையாக ட்ரெண்ட் ஆகிட்டு அவன் பாட்டு வந்து கீழே போயிட்டே இருக்கான். ப்ரீவியஸ் ஐயை எந்த காரணத்தை முன்னிட்டும் தொடவே இல்லை, ஆனால் இங்கே தொட்டுட்டான். அப்போ நீங்கள் ஒருவேளை கீழே எங்கேயாச்சும் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் எங்கே ஆரம்பிச்சது? எக்ஸாக்டாக நேற்று எங்கே ஹை வந்தானோ அந்த ஹைலேருந்து தான் விழ ஆரம்பித்தான் மார்க்கெட். விழ ஆரம்பித்த மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இங்கே தான் வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த இடம் வரும்போது என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த புள்ளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இந்த 8 ரூபாலேருந்து 10 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா, 15 ரூபான்னு இப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டே இந்த மார்க்கெட்டை இன்னும் கூட கொஞ்சம் கீழே போய் அப்படியே நின்றுட்டு இருந்தான். 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துட்டான். இந்த 2 ரூபா 3 ரூபா வரும்போது புட் ஆப்ஷனுங்க, புட் ஆப்ஷனு ஆப்ஷனில் இது ஃபியூச்சர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது? மேலே போய் தொட்டுருச்சு. மேலே போய் தொட்டால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? கொஞ்சம் ரிஜெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் ரிஜெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். அந்த டைமில் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து 2 ரூபாலையும் 3 ரூபாலையும் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, எடுத்து பார்ப்போமேனு தான். எக்ஸ்பைரி அப்போ இப்படி தான் பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. 25,000லேருந்து 25,200க்கே ப்ரைஸ் போயிடுச்சு, 200 பக்கத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 25,000 புட் ஆப்ஷனு 3 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எங்கே போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 75 ரூபாய்க்கு போச்சு. நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் இதோடு முடிச்சிடலாம், 46ஓடு வந்துடலாம், வெளியே வந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு செகண்டில் போகும், ஒரு செகண்டில் கீழே வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப இந்த டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், அப்படிலாம் ட்ரேட் பண்ணவே முடியாது. ப்ரீவியஸ் ஆகி அவ்வளோதான், வெளியே வந்துட வேண்டியதான், முடிஞ்சுது. சரிங்களா? சரி, நம்ம வந்துட்டு இன்னும் கூட வந்து கால் ஆப்ஷன் வந்து 25,200 கால் ஆப்ஷன் கீழேருந்து மேலே போகும்போது என்னாச்சு? ப்ரைஸ் இங்கே 1 ரூபாலேருந்து எங்கே போச்சு? 45 ரூபாய்க்கு போச்சு. ப்ரீவியஸ் லெவலில் எங்கே இருக்குது? இங்கேயே இருக்குது, 35 ரூபாவில் இருக்குது. 1 ரூபாலேருந்து 45 ரூபாய்க்கு போச்சு. இதை நம்ம ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம், இது எப்படிலாம் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இதில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். மேலே எங்கே வந்து போவான்? ஃபின் நிஃப்டியில் மார்க் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா?
இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போவான் அப்படின்னு ஃபின் நிஃப்டி மார்க் பண்ணான். ஃபின் நிஃப்டி போயிட்டு அவன் அடுத்த ஹையே டச் பண்ணிட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி இங்கேயே வந்து சுற்றிட்டு இருக்குது. கன்ஃபார்மாக இந்த ஹைக்கு வந்து அவன் போயிடுவான். 52,000 அப்படிங்கிற ஹைக்கு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே மாதிரி ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. இவன் மேலே தான் கொண்டு போவாங்க, கீழே ரொம்ப பெரிய ஃபால் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பாக்ஸ் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா மூவ் ஆகணும் திரும்ப 50,000க்கு வரணும். அதனால் திரும்ப இந்த 50,000க்குலாம் வருவானா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நல்லா புல்லிஷாக போகிறான் அப்படின்னா நீங்கள் கீழேயே வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே நல்லா வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 52,000 போவான், அடுத்து வந்து 52,500, அடுத்து 53,000. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்போது இன்றைக்கி வந்து எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸு காலங்காத்தால் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல கீழே வரைக்கும் போயிட்டு பாடி வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சான். இந்த பாடி க்ளோஸ் வச்சு மேலே போகும்போதே ஒன்று முடிவு பண்ணியாச்சு, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். இந்த 2 லெவலையும் மார்க் பண்ணியாச்சு. அப்போ அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லெவலும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிருக்குது. ப்ரைஸு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க தான் முடியும். ஏன்னா உங்களுக்கு ட்ரேடு இல்லை. ஏன்னா மேலேருந்து இப்படி வந்தால் தான் ட்ரேட் எடுப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலுக்கு திரும்ப வந்தால் தான் ட்ரேடு, இல்லைன்னா ட்ரேடு இல்லை. பேட்டர்ன்லாம் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் ட்ரேடு எடுக்க முடியாது. அப்போ எங்கே போகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது நடக்கும்போதே உங்களுக்கு நீங்களே ஹாப்பி ஆகிடுவீங்க. அப்பா நான் கோடு போட்டேன், இந்த இடத்துக்கு வரும்னு நினச்சேன், கன்ஃபார்மாக வந்தது, சூப்பர் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் எனக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தானா விடவே மாட்டேன். கன்ஃபார்மாக வந்து நான் வந்து அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண பார்ப்பேன். எப்படி கோல்டில் கன்வெர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா? கோல்டு இங்கேருந்து எங்கே போச்சு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் போச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒரு நிமிஷம், எங்கே விட்டோம்? ஓகே, ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குதுன்னு பார்த்துருங்க. அது எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகுதா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். ஒரே இடத்துலையே ரெசிஸ்ட் ஆகிறானா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி எது ப்ரீவியஸ் ஹை, பக்கத்தில் எது ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அப்போ பக்கத்தில் இருக்க ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே வந்துட்டான். நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இங்கே போனால் செல் பண்ணலாம், ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது, கொஞ்சம் தான் மேலே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல செல் எடுத்தோன்னா டக்குன்னு வந்து மேலே போயிட்டானா, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் வேறு பண்ணுமே, லாஸ் அதிகமாகிடும். அதனால் எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலையே நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இங்கே பர்டிகுலர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு 5-10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அரை மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறான். நடத்துனதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான், இது வந்து பார்கோடு மெத்தட்னு சொல்லுவாங்க. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இப்படியே பக்கத்தில் போய்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நிஃப்டியில் இப்படி மேலே போனது கொடி மாதிரி வந்தது, கொடியை பிரேக் பண்ணி போல் கரெக்டாக வந்து இந்த கம்பம் எவ்வளவோ அவ்வளோ தூரம் வந்து போயிட்டான். பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணணும், அதான் இந்த பேட்டர்ன்லாம் 500 முறை பார்க்கணுன்னு சொல்கிறது. என்ன பண்ணான்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் இப்படியே வந்துகிட்டே இருந்தேன்னா இங்கேருந்து கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டான். இப்படி தானே போனோம் மேலே, நிஃப்டி அப்படி தானே போச்சு, பேங்க் நிஃப்டி அப்படி போகலையே, கீழெல்லாம் வந்துருக்குறான். அப்போ கீழே வர்றானாலே சேட்டை பண்ணுறான்னு அர்த்தம். என்ன இது, இந்த இடத்துல நம்மளுக்கு குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துல இருக்கா, ஸ்ட்ரகிள் இங்கே தான் இருக்குது காலங்காத்தால். அப்போ இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுற இடத்த வந்து பிரேக் பண்ணி கீழே போனான்னா எங்கே போவான், இந்த சப்போர்ட்டுக்கு திரும்ப வந்து வந்துடுவான். ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சான் பாருங்க, ஓகே ரைட்டு, மேலே அவன் பாட்டுக்கு வந்தான், இந்த இடத்துக்கு வந்தானாலே கன்ஃபார்ம் தான், அவ்வளோதான், பிரேக் ஆகிடுவான், மேலே போயிடுவான் அப்படின்னு. டார்கெட் எது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாம் இந்த ஃப்ளாக் பேட்டர்னு சொல்லுவாங்க. இது புல்லிஷ் ஃப்ளாக்னு தேடி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய காட்டுவான். இதுதான் அதில் வந்து விசேஷம். இதுதான், இப்படி வந்தானா இப்படி பிரேக் ஆகி இப்படி போனோம், கரெக்டாக போயிட்டான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து நடந்துருச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிற இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான்.
உங்களை எடுக்க விடலை. இல்லை ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா பயந்துருப்பீங்க, ஐயோ கீழே போய் இன்னும் கீழே போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த அவசரம் தான். இந்த அவசரப்படாமல் கம்முன்னு இங்கே வந்தால் தான்ப்பா ட்ரேடு, இல்லைனா ட்ரேடே கிடையாது. இல்லையா ஹைக்கு போட்டோம், அங்கே நான் செல் பண்ணிக்கிறேன், இடையில எங்கேயுமே ட்ரேடு கிடையாதுன்னு இருந்தீங்கனாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கீழே வர மாட்டான், மேலே தான் போவான். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 500 முறை இதை பார்த்துணும். ஃப்ளாக் பேட்டர்ன், புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் ஒரு புக்கில் டைரியில் எழுதிக்கோங்க, புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஒரு தடவை பார்த்துட்டிங்களா, 1 டிக் அடிச்சுங்க. 500வது முறையாக இதை வந்து பல்வேறு சார்ட்டில் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துட மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ட்ரேடு எங்கே எடுக்கணும்னு தெரியும், எங்கே எடுக்கணும், எங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ என்ன பண்ணனா 650 அப்படிங்கிற இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சிலேருந்து எங்கே வந்தான், இன்னைக்கு சப்போர்ட்டுக்கே வந்துட்டான். இது என்ன பேட்டர்னு, நம்ம பேட்டர்ன். மேலே போச்சு கீழே வந்து, மேலே கீழே மேலே கீழே வந்துட்டான். அப்போ நம்ம பேட்டர்ன் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்ச ப்ரைஸு 300 பாயிண்ட் ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துட்டான். நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் ட்ரேடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் எங்கேயுமே ட்ரேடு கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடே நம்மளுக்கு. எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு. 1 மணி வரைக்கும் சும்மா பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் தெரியும், ரொம்ப டெம்ப்ட் பண்ணுவான், ஆனால் பை பண்ணக்கூடாது. தெரிஞ்சால் பண்ணலாம், தெரியாதவங்க பண்ணக்கூடாது. 500 தடவை பயிற்சி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் அட்டெம்ப்ட் வந்து பண்ணுங்கள். அப்போ கீழே வந்தவன் மேலே போய் திரும்ப எங்கே வந்துருக்கான் பாருங்கள், அதே லெவலுக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா. 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். ஏதாச்சும் நான் மாற்றி சொல்கிறேன்னா, எதுவுமே வந்து மாற்றி 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 சொல்கிறது கிடையாதுங்க. நீங்கள் இந்த பூமாலை என்ட்ரினா பூமாலை என்ட்ரி தான். எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறமா வருவான், 20-30 நிமிஷம், 20 to 30 நிமிஷம் கழித்து திரும்ப அதே இடத்துக்கு வந்தானா பை பண்ணலாம். பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தானா இங்கேருந்து எங்கே போயிட்டான், மேலே போயிட்டான். எங்கே கிட்டத்தட்ட 350ங்கிற ரேஞ்சிலேருந்து 500 வரைக்கும் போயிட்டான். எங்கே உங்களுடைய டார்கெட் இருக்குது, இங்கேயே இருக்குது. இப்போ என்ன பண்ணுவான், இந்த லெவலில் இருக்கா, இந்த லெவலில் கொஞ்சம் மேலே போயிருக்கானா, அடுத்த தடவை கீழே வந்தான்னா மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் மேலே போவான். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, இங்கே இப்படி வந்து நீங்கள் வந்து லைனை வரைவீங்க. இது உடனே நம்ம பேட்டர்ன் மேலே கீழே போகுது, இப்போ இன்னொரு தடவை கீழே வந்தான்னா அவன் திரும்ப வந்து மேலே போவான். சிம்பிளாக வரைஞ்சிடலாங்க. எப்படி அப்படின்னா பயிற்சி பண்ணால் தான் வரும், இல்லைனா வந்து இது உங்களால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பண்ணுறது ஏதோ மேஜிக் மாதிரி தெரியும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து தேர்ந்தெடுப்போம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கள் இடத்துல ஏற்கனவே இந்த இடத்துல சப்போர்ட்டு, ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம், 51,400 இங்கே இருக்குது, 51,500 இங்கே இருக்குது, 51,600 இங்கே இருக்குது. அப்போ இந்த மணியில் நம்ம என்ன பண்ணுவோம், 400 தான் எடுப்போம். இல்லைனா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே எடுக்கலாம், எப்படி வேணாலும் உங்கள் சௌரியம்தான். அப்போ 51,400 என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு அனாமத்தான் இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போயிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் கீழே வந்தால் தான் பை பண்ணுவோம், இல்லைனா பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், வேடிக்கை தான் பார்ப்போம். நமக்கு ட்ரேடு கிடையாது. இப்போ எங்கே போயிட்டான், நேராக மேலே எங்கே வரைக்கும் போவான், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம், போயிட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து மேலே போனான்னா இங்கே வரைக்கும் போயிடுவான்னு தெரியும்ல, அப்போ நீங்கள் இங்கே கூட பை பண்ணலாம்ல அப்படின்னா, நீங்கள் பை பண்ணோன்னு கீழே இப்படி வந்தானா அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே கூடாது. ஆஸ் எ பிகினராக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டம் உங்கள் பக்கம் இல்லை அப்படின்னா வெளியில் வந்துடுவீங்க. கண்மூடித்தனமாக வந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இப்போலாம் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அவன் கீழே வந்தால் கூட அதான் இங்கேருந்து மேலே வந்துடுவான்ல, அதனால் நம்ம வெயிட் பண்ணி இங்கே ஒரு பை பண்ணிட்டீங்க மேலே போவான் அப்படின்ட்டு. ஆனால் இங்கேருந்து ப்ரைஸு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துருச்சு. உங்கள் மனசு அடுத்து என்ன சொல்லும் தெரியுமா, மனசு புத்தி கிடையாது, மனசு என்ன தெரியுமா சொல்லும், இந்த இடத்துலேருந்து மேலே தானே வரணும், நம்ம இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுப்போம், இந்த இடத்துக்கும் கீழே போனான்னா வேணால் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் 1000 ரூபா லாஸில் வந்து இருப்பீங்க இந்த எடுத்த ட்ரேடில். இங்கே வந்து நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுப்பீங்க, அவன் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ட்ரேடையும் நீங்கள் எக்ஸிட் பண்ணோம், மொத்த லாஸு 1500.
அப்போ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ₹500 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ₹700 800 ப்ராஃபிட் பண்ணியிருந்துடலாம். சிம்பிளாக வேலை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுனால ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸ் கீழே வந்தோன்னா பயந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை தைரியமாக இந்த இடத்துல ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போச்சு அப்படின்னா நம்ம நேரத்துக்கு அப்படி தான் நடக்கும். அதனால தான் அவசரப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. பொறுமையாக இருங்க. இதே இது நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க, ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பூ மாலை திரும்ப வந்து மேலே. அப்போ பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்தால் பார்த்தீங்களா, எல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. முதல்ல பார்க்குறவங்களே ஆச்சரியமாக இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் பழகிடும். எக்ஸ்ட்ரீம் லெவல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆஸ் எ பிகினராக சொல்கிறேன். மேலே போய் கீழே வந்தது, இந்த இடத்துலையே பை தான். திரும்பவும் கீழே வரும்போது கூட பை தான். பை பண்ணிங்கன்னா எங்கே வரைக்கும் போச்சு? இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கணும். அப்போது இது மேலே போவான், இது இப்படி வருவான் போவான், இப்படியே திரும்பவும் இந்த லெவலில் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன். சரிங்களா? சரி, ஓகே. 51,400 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. 51,400 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்ன ஆச்சு? ப்ரைஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் மேலேருந்து வந்து கீழே வந்தது. பட் ஆனால் நம்ம ரேஞ்சுக்குள்ளார வந்து பாடி வந்து க்ளோஸ் வச்சிச்சு. நம்ம பையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால இது வந்து ப்ரீவியஸாகவே வந்து மேலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிற ப்ரைஸு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு கீழே வரும்போது நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை எடுத்திருந்தாலும் உங்களுக்கு சின்ன ப்ராஃபிட் தான் கொடுத்தான். இந்த இடத்துலேருந்து ப்ரைஸு இது வரைக்கும் போச்சு, திரும்பவும் வந்துட்டு இது வரைக்கும் போயிருக்குது, திரும்பவும் கூட வந்துட்டு இங்கே தான் போயிருக்கிறான். திரும்பவும் அடுத்த தடவை வரும்போது தான் அங்கேருந்து வந்து கீழே போயிருக்கான். ஒரு 4 சான்ஸ், அதாவது 20 நிமிஷமாக இது நடந்துருக்குது. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய டார்கெட் எங்கே? ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இங்கே தான் எடுக்க முடியும். ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் க்ளோஸ் வைக்கிது பார்த்தீங்களா, அப்புறம் மேலே போய்ட்டு கீழே வரும்போது கூட நீங்கள் எடுத்து வந்துடலாம். எடுத்திங்கன்னா என்னாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனான், திரும்பவும் ஒரு தடவை உங்களை பயமுறுத்தி ட்ரெண்ட் லைனுக்கே வந்தான். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டான்? மேலே போயிட்டான். 300லேருந்து 480 வரைக்கும் போயிட்டான். ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சுருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பயமுறுத்தினதுக்கப்புறம் வேலை செஞ்சுருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே வந்தது, மேலே பியரிஷ் ஃப்ளாக், புல்லிஷ் ஃப்ளாக் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பியரிஷ் ஃப்ளாக். பியரிஷ் ஃப்ளாகுடைய டார்கெட் எங்கே இருக்குது? டார்கெட் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் தான். அவ்வளோதான். ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே போனானா அப்படின்னா அது வந்து நிச்சயம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதுனா பை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரெண்ட் லைன் இல்லைப்பா, எதுவுமே இல்லை, நான் பை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? மேலே போய் இப்படி கீழே வந்தால் தான் பை பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா கீழேருந்து மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா நெக்ஸ்ட்டு புல் பேக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவீங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆஸ் எ பிகினராக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து டச் பண்ணிட்டானா, டச் பண்ணானா அவனுக்கு என்ன வேலை பாருங்கள், திரும்ப வந்து அங்கே தான் நிற்கிறான், திரும்ப அங்கேயே தான் நிற்கிறான். இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து அவன் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு. இது எல்லாமே குட்டி ட்ரேடு. ஸ்கால்பிங் பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இந்த மாதிரி வந்து பார்கோடு பண்ணானாலே, பார்கோடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கால்பிங் பண்ணலாம் குட்டியாக. ஆனால் இதில் கமிஷன்லாம் வந்து எக்கச்சக்கமாக போகும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க, அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. ஒரு ட்ரேடு எடுத்து 1000 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு 100 ட்ரேடு பண்ணியிருப்பீங்க ஸ்கால்பிங்கில். இது எல்லாமே கமிஷன் எல்லாமே போக 1000 ரூபா தான் உங்களுக்கு திரும்ப வந்து கிடச்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போட கற்றுக்கோங்க, பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க. அந்த இடத்துக்கு வரும்போது எடுங்க. நம்மளை மீறி நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா அதோடு வந்து கட் பண்ணிட்டு வெளியே வர்றது எப்படின்னும் பார்த்துங்க. கேண்டிலில் எப்படி செல்லருடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, நல்லா செல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இந்த கேண்டிலில் பாருங்கள், வீக்னஸ், பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இந்த கேண்டிலில் திரும்ப பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க.
அப்போ பையர்ஸு யாரோ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லெவலில் அப்படிங்கிறதுலேருந்து இதுவே உங்களுக்கு வந்து நல்ல சிக்னல். அப்போ ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்திருக்குது, கூடவே சேர்த்து ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்குது பார்த்தீங்களா இந்த கேண்டலில். அப்போ ட்ரெண்ட் லைன் இருக்குது, பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுன்னே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பை பண்ணலாம். எங்கே வேணாலும் பை பண்ணலாம். அடுத்த கேண்டலில் இங்கேயே பண்ணியிருக்கலாம், இங்கே பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணிங்க அப்படின்னா மேலே போச்சுன்னா ஓகே, திரும்ப கீழே வந்தான்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதான். சின்ன லாஸில் வெளியில் வந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, அதான் சார்ட்டை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நிஃப்டி எப்படி பார்த்தோமோ அதே தான் வந்து சென்செக்ஸில் நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுறோம். ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது மார்க்கெட்டு, பட் ஆனால் டச் பண்ணாமல் இருந்தது ஆல் டைம் ஹையை. அப்போ ஆல் டைம் ஹையை நேற்றுக்கே டச் பண்ணியிருக்க வேண்டியது, டச் பண்ணாமல் கீழே வந்துட்டான். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், நேராக இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்கல. மேலே போய் கீழே வந்துருந்தானா என்ட்ரி எடுத்து வந்துடலாம். இல்லை செல்லுனா இப்படி போனான்னா தான் செல்லு என்ட்ரி வந்து நம்ம எடுப்போம். அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ இங்கிருந்து வந்து மேலே எங்கே போயிருக்கான், ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போயிருக்கான். எது டார்கெட் நம்மளுக்கு, இந்த ட்ரெண்ட் லைனு. இல்லைனா நம்ம இந்த ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவான் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அங்கேருந்தே லைன் போட்டு வச்சுருக்கிறோம். கீழே லைட்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிட்டான். டச் பண்ணி மேலேருந்து கீழே வந்தவன் ஆச்சரியகரமாக அதே இடம், எக்ஸாக்ட் லெவல், அந்த எக்ஸாக்ட் லெவலில் இருந்து தான் அவன் வந்து மேலே போயிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே போய் கீழே வரும்போது கூட அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. அதனால் இந்த மெத்தடை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து சும்மா உட்காந்துருந்தால் போதும். சும்மா உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து அந்த ட்ரேடை வந்து எடுக்க பாருங்கள். எந்த மாதிரி, இந்த மாதிரி வந்து பொறுமையாக இருந்துட்டு 2 மணிக்கு தான் உங்களுக்கு ட்ரேடே கிடச்சிருக்கு. அதை விட்டுருந்தீங்கன்னா 2:45 தான் அடுத்த ட்ரேடு. ஆனால் ரெண்டுமே வந்து அருமையான ட்ரேட், நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை. இப்போ சென்செக்ஸா எவ்வளோ ஒரு நாளைக்கு மூவ் ஆகிறான்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளோ மூவ் ஆகிட்டானா அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் தான் வருவான். வந்தானா இல்லைனா அங்கேயே நின்றுவான். எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீங்கள் இது சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ட்ரெண்ட் ஆகி போயிருக்கானா. இந்த ட்ரெண்டு வந்து மேலே போய் கீழே வந்துருக்கான், மேலே போய் கீழே வந்துருக்கான், மேலே போக முடியல. போக முடியாமல் கீழே வந்தால் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி எங்கே வந்தான், சோர்ஸுக்கே வந்துட்டான். அந்த சார்ட்டை நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். நிறைய இடத்த டச் பண்ணி போகிற மாதிரி தான் நீங்கள் வந்து இதை எப்போவுமே வந்து வரையணும். சரிங்களா? நிறைய இடத்த டச் பண்ணி தான் போகணும். இது என்ன, இது கொஞ்சம் வெளியே போயிருக்கு, கொஞ்சம் உள்ளே வந்திருக்கு, கொஞ்சம் தொடாமல் போயிருக்கு, கொஞ்சம் மேலே போயிருக்கு, எல்லாம் ஓகே தான். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்தால் ரிஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய, அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போடுறோம். நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டதுனால அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நீ வரக்கூடாது, கோட்டுக்கு அந்த பக்கம் நான் வர மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கதை கிடையாதுங்க. எப்படி வேணாலும் நடக்கும். ஜஸ்ட் ஒரு எச்சரிக்கை, இந்த இடத்துக்கு வந்துட்டானா செல்லர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் வந்து அந்த லைன்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மேலே போயிட்டு கீழே என்ன பண்ணுச்சு, ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. அதனால் தினமும் நடக்குது. இதை கவனிக்க தவறாதீங்க. கவனிக்க தவறிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தான் சப்போர்ட்டு, அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இது நான் வந்து எங்கேயும் பின்னாடி எங்கேயுமே போகல. என் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பின்னாடி கூட போகல. போன மாதம் என்ன நடந்தது, போன வருஷம் என்ன நடந்தது, அதெல்லாம் நான் பார்க்கல. ஜஸ்ட் லைக் தட் ப்ரீவியஸாக உங்கள் ஸ்க்ரீனில் எங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே தான் இருக்குது. எடுத்துருக்குறானா இன்றைக்கும் அங்கே தானே வந்தான், அங்கே வந்து தானே மேலே போயிருக்கிறான். அப்போ மேலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ட்ரெண்டாகி வந்துட்டு இருக்கான். இந்த ட்ரெண்டு எப்போ வந்து கட் பண்ணுவான், கீழே வந்தான், மேலே போயிட்டு கீழே, மேலே போயிட்டு கீழே, மேலே போயிட்டு கீழே வர முடியல. இந்த இடத்துல
டபுள் பாட்டம். சரி, நான் இந்த இடத்துலையே நான் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன், இதை வந்து லோவாக கன்சிடர் பண்ணிட்டு லோவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா எடுத்துட்டேன். எடுங்கன்றேன் நான். ட்ரேடு எடுத்து பார்த்துருங்கன்றேன். சந்தேகப்படவே படாதீங்க. ட்ரேடு எடுத்துட்டேன்னு சொல்லுங்கள். என்ன காரணம் என்னன்னு கேட்டால் நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கணும். ஏன்னா உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்ன நீங்கள் கேட்குறத விட, இல்லை மற்றவங்கள கேட்குறத விட உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி முன்னாடி வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சிங்க, இப்போ எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. இது கரெக்டாக அப்படின்னு என்ன கேட்குறத விட நீங்கள் தான் அதை வந்து இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத ஒரு 10 தடவை அனலைஸ் பண்ணிங்கன்னா 11ஆவது தடவை உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ இந்த சப்போர்ட்டில் நான் ட்ரேட் எடுக்கணும்னா எடுங்க தாராளமாக. கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடுங்கன்றேன் நான். அப்போ மேலே வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் போனான். ட்ரெண்ட் லைன் இருக்குது, என்ன பண்ணுவான், ஓரளவுக்கு கீழே வந்துட்டு மேலே போனோன்னா என்ன ஆயிருக்கணும், மேலே நல்லா பிரேக் ஆகி போயிருக்கணும். போகலையே, அந்த ஹைக்கு போகலையே. ஹையை கட் பண்ணலனால என்ன பண்ணுவான், கீழே வந்து இன்னொரு லோ கண்டிப்பாக வைப்பான். இன்னொரு லோ எங்கே வைப்பான், ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இன்னும் கொஞ்சம் கீழே போவான். போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், மேலே போய் கீழே பாருங்கள், இதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இல்லை நீங்கள் உங்கள் சார்ட்டில் கூட போய் பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குங்க. இந்த லோவையும் பாருங்கள், எல்லா லோலையும் இன்றைக்கி நிஃப்டியில் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், எதில் வேணாலும் பாருங்கள், எக்ஸாக்ட் லெவல். இந்த எக்ஸாக்ட் லெவலில் இருந்து நான் இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரேடு இங்கே வந்தால் எடுங்கன்றேன். இதில் கூட நீங்கள் ட்ரேடு எங்கே எடுத்துருந்துருப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்குது, இந்த லெவல் வந்து இங்கே இந்த இடத்துல லெவல் இருக்குது, இந்த லெவலை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கிறீங்க ட்ரேடுன்னு வச்சுப்போம். என்ன ஆயிருக்குது, 55, 55லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குது கீழே, 52, 53, 2 புள்ளி கீழே வந்துட்டு மேலே போயிருக்கிறான். பயிற்சி பண்ணுங்கள், ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இல்லை கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இது எப்படி அது எப்படி, அதாவது லைவு அதுன்னு கேட்டிங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ட்ரேடிங்கை கற்றுக்க முடியாது. ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நல்லா மூவ் ஆச்சு இன்றைக்கி. ஃபின் நிஃப்டி நம்ம என்ன பேசணும், இந்த லெவலுக்கு வந்து டச் பண்ணுவான்னு பேசணும், இங்கே இருக்கும்போது இந்த லெவலுக்கு வந்துடுவான்னு பேசணும், சரிங்களா. அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே வந்து இந்த லெவலில் இருக்குது, இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டானா இன்றைக்கி, இனி நாளைக்கு என்ன பண்ணுவான், இந்த லெவலில் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் வருவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதுக்கு மேலே இருக்கிற ஹைக்கு போவான். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே மேலே போயிட்டே இருப்பான், எப்போ வரைக்கும் போவான்னா இந்த ஹை வரைக்கும் போயிட்டு இப்படி நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்து இப்படியே வந்துட்டு அதுக்கு மேலே ஹை பண்ண முடியாமல் கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அப்படியே போயிட்டே இருக்கான்ல, இப்படியே போயிட்டே இருக்க மாட்டான்ல, 5 வருஷம் 10 வருஷம் இப்படியே போவானா, அப்போ எல்லாரும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுவாங்களே. அப்போ என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு சின்ன சிக்னல் காமிச்சு ட்ரெண்ட் லைனுக்கு வருவான், பிரேக் ஆவான், இந்த லெவலை கட் பண்ணான்னா அடுத்த லெவலு சோர்ஸுக்கே வந்துடுவான். இல்லைனா ஒரு 50% வந்துட்டு தான் போவான். கரெக்ஷன் இருக்கணும் மார்க்கெட்டில் எப்போவுமே. மேலே போகிற மார்க்கெட்டு கரெக்ஷன் ஆகிட்டு தான் மேலே இப்படி தான் வந்து போகணும், ஒரே முட்டாலாம் போகக்கூடாது. அதனால் கன்ஃபார்மாக வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஃபின் நிஃப்டியில் சொல்கிறாங்க. ஸோ கோல்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோங்க, கோல்டு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து டார்கெட் வந்து கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டான். MCX கோல்டும் வந்து அதான் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதில் நிறைய சின்ன குழப்பங்கள் இருந்தது. நேற்றுலாம் வந்துட்டு நம்ம ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ இதை தாண்டினா தான் மேலே போவான். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணான், இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டு ட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இதை தாண்டி மேலே போயிட்டான். இதை தாண்டி மேலே போனாலே கன்ஃபார்மாக இங்கே போயிடுவான்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அந்த லெவலுக்கே போயிட்டான். இன்னும் வந்து மேலே போவானா, இன்னும் கன்ஃபார்மாக மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் போவான், இல்லை ஆல் டைம் ஹை போய் டச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறான். இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் வந்து 1 ஹவர்லேருந்து வந்திருக்குது. அதனால் ஒரு சின்ன ரிவர்சல் வந்துட்டு கூட திரும்ப வந்து போகலாம். என்ன பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடை கட்டமைச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து எந்த விதமான
சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் மேலே போயிட்டு இருங்க. ஒரே இடத்துல ட்ரேட் பண்ணுறான், ரொம்ப டார்ச்சர் தான் பண்ணான். இங்கேயும் அதே தான், போவானா அதுக்கப்புறம் வந்து மேலே போனான். ரெக்கார்டிங் ஆரம்பிக்க முன்னாடி இது நடந்தது, இது மேலே போச்சுன்னா. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து காத்திருக்கணும், அவ்வளோதான். இதை கட் பண்ணானா கீழே வருவான், எங்கே வருவான், இங்கே வருவான், அடுத்த லெவல் வருவான். அடுத்தடுத்து ஈக்குவல் லோ வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எல்லா சாட்லேயுமே நடக்குது. அதனால் இதை தயவு செய்து வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நிறைய பயிற்சி பண்ணுங்கள். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ட்ரேடு வந்தால் தான் எடுப்பேன், இல்லைனா எனக்கு ட்ரேடே தேவையில்லைங்கிற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, பயிற்சி பண்ணுவீங்க, நிறைய பயிற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் 9:15 ஆரம்பிக்கிற மார்க்கெட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்துருக்குது, 2 மணிக்கு வந்துருக்குது, அப்புறம் 2:45 வந்துருக்குது. இதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். எந்திரிச்சுலாம் போக முடியாது. வந்தால் எடுப்பேன். நேற்றுலாம் காலையிலே கிடச்சிருச்சு. 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்கும், 9:35 ட்ரேடு அழகாக மேலே போச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்துடலாம், இல்லை ப்ரீவியஸ் ஹையில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்துடலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுச்சு, 9:15 ஆரம்பித்த மார்க்கெட்டு 2 மணிக்கு தான் ட்ரேடு கிடச்சிது. 2 மணிக்கு ட்ரேடு கிடச்சாலும் சோட போகல, நல்லா வெயிட்டாக தான் வந்து போச்சு. பட் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதை தான் சொல்கிறேன் நான், பொறுமை. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஆரம்பித்தது கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏன்னா இது சும்மா அதை ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கும்போது சங்கடமாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன். நான் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைவ் ட்ரேடிங் நான் பார்த்து காப்பி அடிக்க கற்றுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.